ஓப்பன் பண்ணா படத்துக்கு டிக்கெட் வாங்க நிக்கிற கூட்டத்தை விட பாப்கார்னுக்கு நிக்கிற கூட்டம் தான் அதிகமாயிடுச்சு. பாப்கார்னோட விலை 300-500 இருந்தாலும் கூட பரவாயில்ல, ஆனா பாப்கார்ன் இல்லாம படமே பார்க்க தோண மாட்டேங்குது. அப்படி பார்த்தாலும் அது பீஸே இல்லாத பிரியாணிக்கு சமமாயிடுச்சு. இங்க என்ன வேணாலும் கூகுள்ல போட்டா தெரிஞ்சுக்கலாம். அப்படி நான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். இட் வாஸ் மைண்ட் ப்ளோயிங். நீங்க சினிமாவை யார் கண்டுபிடிச்சாங்கன்னு கூகுள் கிட்ட கேட்டீங்கன்னா யாரோ ஒரு ஃபாரினர் பேரை சொல்லும். இந்தியாவில் யார் ஃபர்ஸ்ட் சினிமா தியேட்டர் கட்டினாங்கன்னு கேட்டதுக்கு ஒரு மேட்டர் சொல்லிச்சு. ஆல்ஃபைன்ஸ்டைன் டிராமா கிளப். அதுல ஒரு ஹெல்பர் பாய் பேரு ஜம்ஷெட்ஜி ஃபெர்மாஜி மதன். சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருந்த டிராமா கிளப். அதுல ஆன்சைட் கூட அதிகமா கூட்டிட்டு போனாங்க. அங்க இருந்து வெளியே வந்து புதுசா ஒன்னு ட்ரை பண்ணணும்னு ஜம்ஷெட்ஜி கல்கத்தால செட்டில் ஆனார். தான் சேர்த்து வச்சிருந்த காசை மொத்தமா தூக்கி அங்கிருந்த ஒரு கொரியன் ஆள் மேல போட்டாரு. 1902 அது ஒரு டிராமா தியேட்டரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜம்ஷெட்ஜி அங்க ஒரு பயோஸ்கோப் ஷோவை ஓட்டினாரு. அடுத்த கட்டமா அங்க ஒரு படம் ஓட்டலான்னு ஆல்ஃபைன்ஸ்டைன் பிக்சர் பேலஸ் 1907 செட் பண்ணாரு. நெக்ஸ்ட் மினர்வான்னு பேரை மாத்தி இங்கிலீஷ் படம்லாம் ஓட்டினாங்க. கடைசியில சாப்ளின் சினிமா தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மூவி தியேட்டரா இருந்துச்சு. ஆல்ஃபைன்ஸ்டைன் ஆரம்பிச்சு மினர்வான்னு மாத்தி கடைசியில சாப்ளின் புல்டோசரை வச்சு முடிச்சு விட்டாங்க. அதனாலதான் சொல்றேன், பாப்கார்னை தூக்கி ஓரமா வச்சுட்டு மூவி என்ஜாய் பண்ணலாமா?